யாருக்கு உனக்கு வைக்கிறதான்னு கேட்குறேன். இல்ல நான் வாய்ஸ் ஒரே ஒரு நாள் வரலன்ன உடனே எனக்காக கமெண்ட் போட்டாங்க பார்த்தியா, அந்த நண்பர்களுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதான் ஏதாச்சும் வாய்ஸ் இருப்பீங்கன்னு நினைச்சேன், அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல வேற ஒன்றும் கிடையாது. அதனால, கேள்விப்பட்ட நம்மளுடைய ஃபேவரட்டான சென்னை சூப்பர் கிங் அப்படின்னாலே ஒரு விக்கெட் இருந்தால் இவரோட செலிப்ரேஷன் பார்க்காம இப்போ வரைக்கும் நம்ம இருக்க மாட்டோம். பிராவோ அவருடைய ரிட்டையர்மெண்ட். அது என்ன சிரிச்சிட்டு சொல்றீங்க? இல்ல மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் சூப்பரான பிளேயர். ஸோ என்னைக்கா இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்ன்றது எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த லெஜெண்டுக்கு கண்டிப்பா ஒரு செமையான ஒரு ஃபேனோட இருக்குது. ரிட்டையர்மெண்ட் கூட வலிக்கல, சிஎஸ்கேல இருந்து போயிட்டாரு, அதான் பயங்கரமா வலிக்குது. கேள்விப்பட்டேன். அது இன்னொரு டீமுக்கு அவர் ஒரு சூப்பர் ஹீரோ ஆயிருக்காரு. பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நம்ம பிள்ளை தானே, சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் இருந்தாலும் அந்த விக்கெட் எடுத்த செலிப்ரேஷன்லாம் எவ்வளோ வாட்டி பார்த்து டிவியில் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனா அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வலிக்குதுண்ணே. மெமிக்ரி பட்டுதா? அது இல்ல சென்னை எதுக்கு பேர் போனது? என்ன சென்னை எதுக்கு? டேய் சென்னை எதுக்கு தான்டா பேர் போன? வந்தவரை வாழ வைக்கும் சென்னைடா இது. அப்படி ஒருத்தரை வாழ வச்சிருச்சு, அதுதான் எங்களுக்கு வலிக்குது. அந்த அப்டேட் எனக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே, உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பாப்போம். பப்பம் ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். தான் விஜய் சிட்டி என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ எஸ், இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எல்லாரும் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஒரு பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோ உங்களுக்கான கேள்வி. நேற்று நடந்த சென்னை எஃப்சி மேட்ச் தோக்கிறதுக்கு காரணம் என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஆப்போனன்ட் டீம், ஆப்ஷன் பி நாம தான், ஆப்ஷன் சி நம்ம கிரவுண்டு, ஆப்ஷன் டி டின்போயா. ஸோ இதில் சரியான ஆன்சர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன ஆப்ஷன் ஆப்போனன்ட் டீமு, நம்ம டீமு சென்னை எஃப்சி, ப்ளே கிரவுண்டு ஐ மீன் ப்ளே பண்ண இடம் டின்புயா. அதான் இந்த 4 ஆப்ஷன் அவங்களே சொல்லுவாங்க. எந்த ஆப்ஷன் சொன்னாலும் என் மனசு வலிக்கும். மேட்சை நேரில் பார்த்தோம், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அது நமக்கான மேட்ச், நாம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் விட்டுட்டோம், மொத்தமாக விட்டுட்டோம். நம்ம தோத்துட்டோம் மாறா, எடுத்து கொடுத்துட்டோம். நீங்க தானே சொன்னீங்க வந்தார வாழ வைப்போன்னு, வாழ வச்சுட்டாங்க. வந்தாரை வாழ வைக்கும். ஒரு சின்ன ஸ்டார்ட் ஒன்று சொல்றேன். 2023-24 இருந்து தான் அந்த ஐ லீக்ல இருந்து ஒரு டீம் வந்து ப்ரொமோட் ஆகி ஐஎஸ்எல் ஆட வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் ஆகி வந்த பஞ்சாப் எஃப்சி வந்து வின் பண்ணதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சென்னை எஃப்சி தான் உங்களுக்கு ஒரு வின் கொடுத்தாங்க 1-0ன்னு சொல்லிட்டு. இப்போ முகமதான் எஃப்சியும் ஃபர்ஸ்ட் 2 போட்டி வின் பண்ண முடியல. ஐஎஸ்எல்ல எப்படா நம்மளோட 3 பாயிண்ட் கிடைக்கும், எப்படா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவோம், அதாவது ஐஎஸ்எல் ஹிஸ்டரியிலே அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வின் அப்படிங்கும்போது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி 1-0 வின்னு முகமதான் எஃப்சிக்கு. ஓவராலாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக சென்னை எஃப்சி பக்கம் தான் இருந்துச்சு. எல்லாமே பொசிஷன் இருந்து பாசஸ், அக்யூரசி, ஷாட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. வின்னு மட்டும்தான் முகமதான் எஃப்சிக்கு போயிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக அந்த கோல் 39வது நிமிஷத்தில் ஃபனாய் அடிச்சிருந்தார் முகமதான் எஃப்சிக்காக. சரியான ஒரு கோல். அந்த ஒரு கோல் மட்டும் தான். சொல்லுங்க, யோசிச்சு சொல்லு. அது அவரா அடிச்சாரு, நம்ம பையன் தானடா. அவர் தானே அடிச்சாரு. அப்படிதான் பாவிகளா. நான் அந்த மேட்சை மறக்க நினைக்கிறேன், ஞாபகப்படுத்திட்டே எனக்கு வெறுப்பேத்துறாங்க. சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் பெனால்ட்டி சூப்பராக வாங்கி கொடுத்தாங்க, ஒரு ஃபவுல் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சூப்பரான பாஸ் அசிஸ்ட்லாம் நடந்துச்சு. நமக்கு இல்லை, அவங்களுக்கு. நம்ம பிளேயர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வாரி கொடுத்தோம் எல்லாத்தையுமே. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஹோம் பிச்சிலேயே தோக்குற ஒரு ஆள் நம்மளா தான் இருப்போம் போல இருக்கு. இது சென்னை சூப்பருக்கு மட்டும் நான் பண்ணலடா தம்பி, இவங்களும் அதை பண்றாங்க. அதான் ஓவராலாக பார்க்கும்போது சென்னை எஃப்சிக்கு நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. சென்னை எஃப்சி நிறைய பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைச்சது. பட் அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடினாலுமே டிஃபென்ஸில் சொதப்பதுனால ஒரு மேட்ச் ஒரே ஒரு கோல் தான் விட்டதுனால 3 பாயிண்ட் போயிருச்சு. அடுத்ததான் நமக்கு இன்னொரு டீம் கூட மேட்ச் இருக்கு, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குன்னு. திருப்பி அடிக்கிறோம். இல்லை, அவங்க அடி வாங்கிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் தான். ஆன 2 போட்டியுமே கோலே அடிக்காம தோத்துருக்காங்க. ஸோ அதுவும் 3-0 2-0ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தோல்வி தான் ஹைதராபாத்துக்கு கிடைச்சிருக்கு. இப்போ டேபிள் எங்கே இருக்காங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. ப்ரோ கபடியில் எப்படி நம்ம தெலுங்கு டைட்டன்ஸோ அந்த மாதிரி தான் ஐஎஸ்எல் ஹைதராபாத் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க கூட தான் அடுத்த போட்டி நமக்கு அக்டோபர் 1 அன்னைக்கு இருக்கு. அதிலையாச்சும் ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்போம். ஏன்னா அது நமக்காகவே ஹைதராபாத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச். ஒரு தடவை தான் துண்டு தவறும், அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஓகே ஓகே, ஆமாம், அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சென்னை சூப்பர் கிங் அப்படின்னாலே இந்த பிளேயரோட நேம் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் ஆல்மோஸ்ட். எஸ், பிராவோ அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் ரொம்ப வருத்தமான விஷயம். ரிட்டையர்மெண்ட்லாம் வலிக்கல, சிஎஸ்கே பவுலிங் கோச்சில் இருந்து வெளியே போயிட்டு சம மேட்ரு. இதுக்கு முன்னாடி வந்து கௌதம் கம்பீர் இருக்கும்போது அந்த டீம் வந்து கப்பை தூக்குனாங்க 3வது முறையா. பட் ஸ்டில் இப்போ வந்து தலைவன் வந்து கௌதம் கம்பீர் வந்து இந்தியாவோட ஹெட் கோச் ஆகிட்டார் இல்லையா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கையில் யாரா அடுத்து வந்து கேகேஆர் மாதிரி ஒரு பயங்கரம், ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்லலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லலாம், மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம், இதான் ஒரு சூப்பர் டீம்னு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா டெஃபினட்டாக சொல்லுவேன் கேகேஆர் செம்ம ஸ்ட்ராங்கான டீம்னு. ஸோ அந்த டீமுக்கு யாரா மென்டார்னு பார்த்தா திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் போறாரு. ஐபிஎல்ல மட்டும் கேகேஆருக்கு அவர் மென்டார் கிடையாது, ஓவரால் கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் தான் மென்டார் ஆக போறாருங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. இப்போ அவர் டின்பாக்கோ நைட் ரைடர்ஸ் தான் சிபிஎல் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மென்டார் ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் ஆட மாட்டார் அப்படிங்கிறத கேட்கவும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவர் எல்லோ ஜெர்சியில் பார்க்க முடியாதுன்னு நினைச்சாலும் வருத்தமா இருக்குன்னு எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்.
இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க? விட்றா, அடுத்த கட்டத்துல யாராவது போகணும்ல, துரோகம் பண்ணிட்டு வயசாயிடுச்சு. போயிட்டாரு பவுலிங் கோச்சா இருந்துட்டு இப்படி. அது பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப பவுலிங் கோச் இப்ப யாராவான்னு இப்போ யோசிக்கிறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் வைஸ் என்னன்னு நான் போடுறேன் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு ஒருத்தருக்கு பிறந்த நாள் தெரியும்ல, 27 செப்டம்பர் அன்னைக்கு ஒரு செம்ம பிளேயருக்கு பிறந்த நாள். சூப்பரான அவர் திரும்ப பவுலிங் கோச்சா வர வாய்ப்பு இருக்கு நாங்க நினைக்கிறோம். அந்த பிளேயர் யாருங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல ஒரு சொல்லுங்க. ஆப்ஷன் வேணா தரேன். அதெல்லாம் வேணாம், வேணாமா? அவங்களே சொல்லுவாங்க. அதெல்லாம் டேலண்டடான பீப்புள் தான். டேலண்டான பீப்புள் தானே. ஒன்றும் இல்லை, ஆல் நாட் ஸ்போர்ட்ஸை போய் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை பாருங்க, டப்புனு அர்த்தம் சொல்கிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கையில் பிராவோ வந்து சூப்பராக வந்து மென்டார் ஆகிட்டாரு, அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிரும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து நியூஸ் தான் நான் சொல்லிடுறேன். ஸ்ரீலங்கா வெஸ் நியூசிலாந்து டெஸ்ட் போட்டி போயிருக்கு. ஸ்ரீலங்கா வந்து 2வது நாளும் பேட்டிங் சரியா ஆடிட்டு இருக்காங்க. 500 தாண்டி போயிட்டு இருக்கு, 5 விக்கெட் இழப்புக்கு. நாம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க வரைக்கும் 2 பேரும் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. சண்டிமால் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கமிந்தோ மெண்டிஸ் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு, 5வது செஞ்சுரின்னு. அதாவது ரொம்ப கம்மியான இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டாராம் 5 செஞ்சுரி அடிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி இதை வந்து நம்மளோட புஜாரா 22 இன்னிங்ஸ்ல 5 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இவர் வெறும் 11 இன்னிங்ஸ்லயே 5 செஞ்சுரி. மனுஷன் கலக்கிட்டு இருக்காப்புல. இந்த சனா ஜெயசூர்யா உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்ரீலங்காவோட ரேஞ்சோட வேற என்ன சொல்லுவேன், நான் வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க, போட்டு பொழக்கிறானுங்க எல்லா டீமுமே, இந்தியா உட்பட. அதெல்லாம் ஓகே. இப்போ நியூசிலாந்து ஏன் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? அது காரணம் இப்போ T20 ஒன்று நடத்துனீங்கல்ல, அவ்வளோதான். நல்லா அந்த டீமை ஒன்றுமே இல்லாம ஆக்கி விட்டீங்க. ஏடா அங்கே கெய்ன் வில்லியம்சன் ராஜா இருந்தாருடா, இப்போ அவர் எங்கே இருக்கா தேடுற மாதிரி ஆயிடுச்சுடா. இருக்காரு, கான்ட்ராக்ட்ல தான் இல்லை. அது ஓகே, பட் இருந்தாலுமே ஒன்றுமே தெரியல. நியூசிலாண்டில் இப்போ இருக்கான், அழிஞ்சிரும் போல. பாகிஸ்தான் கூட அடுத்த டிக்கெட் அதுதான் போடணும் போல இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு இருக்கானுங்க, போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி, அதை விடுங்க, நம்ம டெஸ்ட்டுக்குள்ள வாங்க. அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சது. ஸோ செகண்ட் டெஸ்ட்டு கான்பூரில் நடந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும், நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் தான். ஸோ செகண்ட் டெஸ்ட்டு. ஸோ டாஸை ஜெயிச்சா ரோஹித் சர்மா, எந்த தயக்கம் இல்லாமல் பங்களாதேஷ் நீனே போடு கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு சொல்லுவான்னு பார்த்தா, நான் போடுறேன் நீ ஆடு அப்படின்ட்டாரு. செஞ்சுரி மிஸ். என்னடா கொடுமை, விராட் கோலிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், ரோஹித் சர்மா செஞ்சுரிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரி ஓகே ஆப்வியஸ்லி ஆரம்பிச்சாங்க. பும்ரா ஸ்டார்ட் அப் நல்லா கொடுத்தாரு, 3 ஓவர் மெய்டன் கொடுத்தாரு. 4 ஓவர் டோட்டலா. ஃபர்ஸ்ட் போட்ட 3 ஓவருமே மெய்டன் ஓவர் தான். அது மட்டும் இந்த பக்கம் சிராஜ் ரன் கொடுத்துட்டு இருந்தாரு, அது வேற விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் அங்கேருந்து வந்தாருங்க பையன். இவர்கிட்ட விக்கெட் கிடைக்குமான்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல. ஃபாஸ்ட் பவுலிங் பெருசா எடுபடுமான்னு தெரியல நினைச்சு பார்த்துருந்தா டப்பு டப்பு 2 விக்கெட் எடுத்துட்டு அப்படி. அதுவும் நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 24 பால் பிடிச்சலாம், 24க்கு டக்கு. ஆனா அதுக்கப்புறமா 2வது விக்கெட் ஆகாஷ் தீப் கிடைச்சிருந்துச்சு, ஒரு LBW. அது அப்ப யாருமே நம்பல அது LBW வரும்னு. ரோஹித் சர்மா எடுக்க மாட்டேன்னு போயிட்டாரு. அப்ப குல்தீப் யாதவா வர நான் பார்த்தேன் நான். ஆமா, ரிவ்யூ கேளுங்க, இவர் போயிட்டு வாலண்டியர் ரிவ்யூ கேளுங்க, கன்ஃபார்ம் அவுட் அப்படினாரு. கரெக்ட்டா அது அவுட். மாதிரி அக்யூரேட்டா. அதுக்கப்புறமா ஆஷன் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு ரெக்கார்டுமே பண்ணிருக்காரு. இப்போ 420 ஆயிருக்காரு. 420 விக்கெட் எடுத்திருக்காரு நம்மளுடைய அண்ணன். அதாவது ஏசியால ஒரு இந்தியன் பிளேயர் அதிகமா விக்கெட் எடுத்து இது முதல் முறை, அது 420 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ணன் கும்ளேவோட இன்னொரு ரெக்கார்டையும் உடைச்சிருக்காரு. என்னடா டக்குன்னு 420 இல்லனா இங்கிலீஷ் சொன்ன அவ்வளவுதான். ஹிந்தியில கூட சொல்லாதடா, தமிழ்ல சொல்லு. தமிழ்ல 420 விக்கெட் எடுத்த தமிழ்நாட்டு பையன் அப்படி சொல்லு. நம்ம ஆஷனா என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காராம், மெசேஜ் பண்ணிருக்காரு. அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம், அதுக்கே லைக் பண்ணல இன்னும். போட்டாரா பார்க்கல நீ? சரி பார்க்கல போல. சரி ஓகே, அதை விட சூப்பரான அப்டேட் வந்து தரேன். IPL 2025ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிகளை இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு BCCI எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆல்ரெடி இருக்கிற போட்டியில இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, இல்ல வேணாம் எங்களுக்கு இருக்கிற போட்டியே போதும்னு சொல்லி இப்போ முடிவு எடுத்திருக்காங்களாம். காரணம் வந்து பிளேயர்ஸுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் கொடுக்க வேண்டாம், இப்போ இருக்கிற ஃபார்மேட்ல இருக்கட்டும். ஸோ ஃபார்மேட் எதுவும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது அடுத்த சீசன். ரிட்டென்ஷன் வரும். அந்த பங்களாதேஷ் மேட்ச் சொல்லி முடிக்கிறதுல இவர் தாண்டி போயிட்டியாடா. என்னது 107 ரனுக்கு 3 விக்கெட் எடுத்தாங்கன்னு சொன்னோம். அடுத்து இந்தியா விட்டு என்ன எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லையாடா. சரி, என்னதான் நம்ம வந்து ரோஹித் சர்மா விராட் கோலின்னு சொன்னாலுமே இந்த டெஸ்ட்ல வந்து யார் வந்து செஞ்சுரி அடிப்பா உன்னோட பாயிண்ட் ஆஃப் சொல்லு. ரோஹித் சர்மா பிரிச்சு பார்க்க முடியல, 2 பேருமே தான் அடிப்பாங்க. 2 பேரும் அடிப்பாங்களா? பங்களாதேஷ் என்ன தான் ஆகுறது அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு வந்து விராட் கோலி டெஃபினட்டாக வந்து ஒரு செஞ்சுரி அடிப்பார் நம்பிக்கை இருக்கு. நான் ஸ்ட்ரைக்கில் சுப்மன் கில் இல்லாமல் இருந்தா, ஏன்னா பேட்டில் பெட்டர் ஒரு LBW நேராராம். ஏன்னா அவர் செஞ்சுரி அடிக்கணும்ல. அப்புறம் அவன் பாருங்க பயப்படுறான். ஏன்னா சஞ்சு சாம்சன் பயப்படலாம் இல்ல, கண்டென்ட் முடிச்சாதான் வந்துட்டேன். சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிச்சா சத்தம் போட்டு சொல்லுவான், சுப்மன் கில் அடிச்சா சொல்ல மாட்டான். கில்லுடா.